மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 13. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த மாலை பொழுதிலும் அருந்திய மதுவின் போதையிலும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் தயா. அவனை எழுப்புவது போல் அலறி துடித்து எழுப்பியது அவனது அலைபேசி. தயா கொஞ்சமும் கண் விழிக்காமல் கைகளாலேயே துளாவி போனை எடுத்து காதில் வைக்க, அந்த பக்கம் சொன்ன செய்திகள் தனது போதை மொத்தமும் மடிந்தது போல சட்டென எழுந்து நின்றான். ஐ வில் பி தேர் இன் 15 minutes என ஆங்கிலத்தில் பதில் உரைத்தவன் அவசர அவசரமாக கிளம்பி அந்த அறையை விட்டு சென்றான். அவன் தங்கிய அந்த அறை அவனின் அறை. ஆம், பாருடன் இருந்த அப்பெரிய ஹோட்டல் அவன் உருவாக்கிய தொழில்களுள் ஒன்று. நேரே அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்தான் தயா. அங்கு மதி இருந்த அறைக்கு நுழைய அவனை வரவேற்கும் விதமாக புன்னகைத்தார் மருத்துவர். வாங்க மிஸ்டர் தயாளன். மதியை சுட்டிக்காட்டி, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் லெவல் அதிகமாக வந்துட்டுருக்கு, ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஆனால் இன்னும் கண் விழிக்கலை, எப்போ வேணாலும் இவங்க கண் விழிப்பாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தான் நான் உங்களை வர சொன்னேன் என தயாவிடம் பேசி கொண்டிருக்கும் போதே மதியிடம் நன்றாக அசைவு தெரிந்தது. அவள் மெல்ல மெல்ல கண்விழிக்க போராடி கொண்டிருக்க அவள் எதிரே இருந்த தயா மனம் படபடக்க நின்றிருந்தான். இந்த நிலையில் அவனை யாரேனும் பார்க்க நேர்ந்தால் கண்டிப்பாக அதிர்ச்சியில் உறைந்தே போவார்கள். ஏனெனில் அவன் இவ்வாறு ஒருபோதும் தன் மனதை அவ்வளவு சீக்கிரம் எவ்விடத்திலும் வெளிப்படுத்த விரும்பாதவன், உணர்வுகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன். ஆனால் இன்று எவ்வளோ ஒருத்திக்காக தனது பதட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு வழியாக மெல்ல தன் நெய்மைகளை திறந்த மதி முதலில் பார்த்தது அவளின் எதிரே நின்றிருந்த தயாவைத்தான். 2-3 முறை கண்களை மூடி திறந்தவளுக்கு இதுவரை நடந்ததெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவு வர கோபமாக வந்து தொலைத்தது. போதா குறைக்கு அந்த கோபத்திற்கு காரணமானவனும் தன்னெதிரே நிற்க சத்தமாக பேச வாயை திறக்க முயல, அதற்குள் அங்கிருந்த மருத்துவர் அவளை தடுத்து, கொஞ்சம் பொறுமையாயிருமா என்றவர் இந்நேரம் வரை அவளுக்கு நினைவில்லாமல் இருந்ததை கூறி, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றுவிட்டு தயாவிடம் தலையசைத்து சென்றார். மருத்துவர் தன் நிலையை சொல்ல சொல்ல மதி அதிர்ந்து போயிருந்தாள். கண்களில் நீர் ததும்ப தயாவை காண எதிரே இருந்தவனும் அவளது முகத்தையே தான் பார்த்திருந்தான். மதிக்கு ஒரு இரவு முழுவதும் மருத்துவமனையில் இருந்ததை எண்ணி தொண்டை அடைத்தது. தயாவை பார்த்தவள், என்னோட அப்பா அம்மா எங்க, அவங்களுக்கு தெரியுமா என அழுகையை மறைத்து கேட்க, அவளின் கேள்வியில் தயா பெரிதாக திகைத்து விழித்தவனுக்கு அப்போதுதான் அவளின் வீட்டிற்கு தகவல் சொல்லாத தன் மடத்தடம் புரிய, ஷிட் என காலால் தரையை உதைத்து தள்ளியவன் தனது முன் உச்சிமுடியை அழுத்தமாக கோதி தன் மேலான கோபத்தை வெளிப்படுத்தினான். பின் நிலைமை உணர்ந்தவனாக அவசரமாக தன் போனில் இருந்து யாருக்கோ அழைப்பு விடுத்து மதியின் வீட்டு முகவரிக்கு தகவல் சொல்லி வைத்தான். மதி அவன் போனில் பேசியதிலிருந்தே தெரிந்து கொண்டாள் தனது வீட்டிற்கு எதுவும் தெரியாது என்பதை. விழிகளில் திரண்டிருந்த நீர் பெருக்கெடுக்க மதி தயாவை முறைத்து தள்ளினாள். உள்ளம் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது அவளுக்கு. நேற்றிலிருந்து என்னை தேடியிருப்பார்களே ஐயோ என யோசித்தவளுக்கு வள்ளியின் முகம் வந்து போக அப்பட்டமாக அதிர்ந்தே விட்டாள். ஐயோ அத்தை, அவங்களுக்கு மட்டும் நான் நேற்று வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சா, நினைக்கவே நெஞ்சமெல்லாம் நடுங்கியது அவளுக்கு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என ஊமையாக அழுதாள். பின் ஒரு முடிவுடன் கண்களை அழிந்து துடைத்தவள் தன் கையில் போடப்பட்டிருந்த ட்ரிப்ஸ் ஒயரை பிடுங்க போக, அந்நேரம் வரை அவளின் கண்ணீரையே இறுகிய முகத்துடன் பார்த்திருந்த தயா ஒரே எட்டில் அவளின் அருகே வந்து அவள் கையை பிடித்து தடுத்தான். என்ன பண்ண போற நீ என அவள் செய்ய போக இருந்த காரியத்தில் சினம் வந்து கத்தினான். தயா அவளது கையை பிடித்த வேகத்திலேயே அவனிடமிருந்து கையை உருவிக்கொண்டவள் இன்னும் அவனை நன்றாக முறைத்து, நான் இப்பவே வீட்டுக்கு போகணும், என் அம்மா அப்பா இந்நேரம் என்னை தேடிட்டு இருப்பாங்க, என்னை விடுங்க என மறுபடியும் எழப்போக, தயா அவளின் மற்றொரு கையை அழுத்தமாக பிடித்தவன் அதனால் ஏற்பட்ட வழியில் அவளது முகம் சுருங்க, அதை துளியும் பொருட்படுத்தாது, உனக்கு என்ன பைத்தியமா, ட்ரிப் ஏறிட்டு இருக்கு, அதை போய் எடுக்க போற, அதான் உங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன என அதட்ட, அதில் மதிக்கு மேலும் கோபம் வந்தது. தயாவை பார்த்து ஏளனமாக நகைத்து, தகவல் சொன்னீங்க சரி, அதை எப்போ சொன்னீங்க, ஒரு ராத்திரி முழுக்க நான் இங்கே இருந்திருக்கேன், ஆனால் என் வீட்டுக்கு இது தெரியாமல் தவிச்சு போயிருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் என்னை தேடி அலைஞ்சிருப்பாங்க என சொல்லி கொண்டிருக்க, இடை புகுந்த தயா, போதும் நிறுத்துறியா, அப்படி உன்னை தேடி அலைஞ்சவங்க என் கம்பெனிக்கு வந்து அங்கிருந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டாலே சொல்லியிருப்பாங்களே என்றான். தன்னிடம் வேலை பார்க்கும் செக்யூரிட்டி முத்துவிடம் பேசியது தெரியாது அவ்வாறு சொன்னான். மதியும் அவன் சொல்லியதை யோசித்து அமைதியானாள். இருந்தாலும் அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை, முள்ளின் மேல் நிற்பதைப் போல உணர்ந்தாள். அவளின் அமைதி அவனை மேற்கொண்டு பேச விடாமல் செய்தது. அங்கிருந்த சேரில் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தவாறே அமர்ந்து விட்டான். சற்று நேரத்திலேயே தயாவின் போன் அடிக்க அதை ஏற்று காதில் வைக்க அந்த பக்கம் சொன்ன செய்தியில் எழுந்தே நின்று விட்டான்.
முகமெல்லாம் வியர்த்து வழிய அவனது பார்வை மட்டும் ஒரு நொடி மதியை தொட்டு சென்றது. தனது முகத்தை அவளுக்கு காட்டாமல் திரும்பி நின்றவன் அந்த பக்கம் சொன்ன செய்தி மொத்தத்தையும் கேட்டு அவனால் எதுவும் பேச முடியாது உறைந்து போனான். அவனால் இன்னுமே அந்த பக்கம் சொல்லியதை கேட்டு கிரகித்து கொள்ள முடியாமல் திணறினான். பின் சூழ்நிலை உணர்ந்து போனை வைத்தவன் தனது முகத்தை சாதாரண போல் வைத்துக்கொண்டு மதியிடம் பேச அவனால் பேச முடியவில்லை. லேசாக தொண்டையை செருமி தன்னை சரி செய்துவிட்டு, நாம் இப்போ கிளம்பலாம். உங்கள் வீட்டில் நானே கொண்டு வந்து விட்டுட்டு நானே நடந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன், கிளம்பு என்றதோடு முடித்துக்கொண்டு நர்ஸ் என சத்தமிட ஒருவர் உள்ளே நுழைய அவரிடம் அந்த ட்ரிப்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க என்றான் கட்டளையாக. மதிக்குத்தான் ஒன்றும் புரியாமல் போனது. எதுக்கு இப்படி ஒரு மாதிரி பேசுகிறான்? ஒருவேளை எங்கள் வீட்டில் இருந்து யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்களா? அப்படின்னா அத்தை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டாங்களோ? ஏன் அப்பா என்னை தேடி வரல என தனக்குள்ளேயே கேட்டவள் தயாவை பார்த்து, சார் எங்கள் வீட்டில் சொல்லியாச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் யாரும் வரலையே என பரிதவிப்பாக கேட்க தயாவின் முகம் ஒரேடியாக இறுகி இருந்தது. அவள் கேட்டதற்கு பதில் எதுவும் சொல்லாமல், போகும்போது சொல்கிறேன் வா என்று மட்டும் சொல்லி சமாளித்து அவளை அழைத்து கொண்டு அவளின் வீட்டை நோக்கி பயணித்தான். போகும் வழியில் கூட மதி அவனை கேள்வி கேட்ட வண்ணமே வந்தாள். ஏன் சார், என் அப்பா என் மேலே கோவமாக இருக்காரா? அதான் அவர் வரலையா? அதனால தான் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்களா என எதையாவது கேட்டுக்கொண்டே வர தனது பொறுமையை சோதித்த அவரிடம் தன் கோபத்தை காட்டாது அமைதியாக வண்டி ஓட்டி வந்தவன் ஒரு கட்டத்தில் முடியாமல், கொஞ்சம் வாயை மூடிட்டு வரியா, தொணன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்க, உன் வீட்டுக்கு தானே போகிறோம், அங்கே போனதும் எல்லாமே புரியும் என எரிச்சல் குரலில் சத்தம் போட மதியின் முகம் சுருங்கி போனது. அவளது வீடு வரும் வரைக்கும் வெளியே வேடிக்கை பார்த்தவாறே வந்தாள். அவளது வீட்டை நெருங்க நெருங்க தயா மதியை பார்த்த வண்ணமே இருந்தான். மெதுவாக அவளது வீட்டு வாசலில் காரை நிறுத்த மதியின் மனம் வெகுவாக அடித்து கொண்டது. அதற்கு காரணம் அவளது வீட்டின் வாசலில் நிறைய சொந்த பந்தங்கள் என ஏராளமானோர் நின்றிருந்தனர். மதிக்கு ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது. மெதுவாக சுற்றியுள்ளவர்களை பார்த்து கொண்டே காரிலிருந்து இறங்கினாள். அதற்குள் அவளை பார்த்துவிட்ட சொந்தங்கள் அவளை கைகாட்டி ஏதேதோ பேசவும் மதியின் கண்கள் தானாக கண்ணீரை உகுத்தது. மதியை அடுத்து தயாவும் காரிலிருந்து இறங்க அவளின் சொந்தங்கள் மீண்டும் அவனையும் பார்த்து ஏதேதோ தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆனால் தயா அவர்களை சட்டை செய்யாது தேங்கி நின்ற மதியிடம் வந்தவன், எதையும் காதல வாங்காத, உள்ளவா என அவளின் கையை பிடித்து அழைத்து வீட்டிற்குள் சென்றான். மதி தடதடக்கும் மனதோடு உள்ளே நுழைய அங்கு மாலைகள் சூழப்படுத்திருந்த தனது பெற்றவர்களை பார்த்தவளுக்கு அந்நொடியே கண்கள் இருட்டிக்கொண்டு வந்து மயங்கி சரிந்தாள். இதை எதிர்பார்க்காத தயா என்ன செய்வதென தெரியாமல் அவளை தாங்கி பிடித்தவன், ஏய் மதி மதி கணத்தர என படபடத்த நெஞ்சோடு அவளது கண்ணை தட்டி கொண்டிருக்க அருகில் இருந்த பெண்மணியோ தண்ணீரை எடுத்து வந்து மதியின் முகத்தில் தெளித்து விட்டார். மயக்கம் தெளிந்த மதி கண்ணை விழித்து தயாவையே பார்க்க தயா அவள் கண்களை பார்ப்பதை தவிர்த்து சாரி என்றான். அந்நேரம் வரை அவனது பிடியில் இருந்தவள் அவனை உதறியவளாக அவளின் பெற்றவர்களின் உடலருகே ஓடியவள், அம்மா அப்பா ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? ஏன்பா அம்மா, ஏம்மா நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக இப்படி என்னை விட்டுட்டு போனீங்க? எதுக்குப்பா என்னை இப்படி அனாதையாக ஆக்கிட்டு போனீங்க என அவர்களின் மேலே கிடந்து கதறி அழுதாள். ஐயோ அம்மா அப்பா, நீங்கள் இல்லாமல் நான் எப்படிப்பா இருப்பேன்? ஏன் என்னை மட்டும் விட்டுட்டு போனீங்க என சொல்லி சொல்லி அழுக தயாவின் முகம் முற்றிலுமாக இறுகி போனது. அதுவரை அவள் வந்ததிலிருந்து பேசுவதை எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வள்ளி ஆங்காரமாக எழுந்து அவளருகே வந்தவர், ஏண்டி ஓடுகாலி நாயே என அவளின் தலைமுடியை கொத்தாக பிடித்து அவனை தூக்கினார். அவரின் வன்செயலில் மதியின் முகம் வழியில் சுருங்க தயா பல்லை கடித்து கொண்டு நின்றான். உன்னால தாண்டி என் தம்பி இப்படி செத்து போய் கிடக்கிறான், இந்த குடும்பமானத்தை அழிச்சு ஒண்ணுமில்லாமாக்கிட்டியடி பாவி என அவளை அறைய முற்பட தயா ஒரே எட்டில் மதியை தன் புறமாக இழுத்து கொண்டவன் அடிக்க ஓங்கிய வள்ளியின் கையை அழுத்தமாக பிடித்திருந்தான். அவன் கண்கள் இரண்டும் நெருப்பு ஜுவாலை போல் தகுத்து கொண்டிருந்தது. வள்ளி தயாவை கண்டதும் புருவம் நிறுத்தி யோசித்து பின் ஏதோ தோன்ற, ஓ நீதான் இவளை இழுத்துட்டு போனவனா, கையை விடுறா என அவனிடமிருந்து முயன்று தன் கையை விடுவித்து கொண்டார். தயாவுக்கு அவர் அப்படி சொன்னதும் கோபம் வர, போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, வாய்க்கு வந்தபடி உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாதீங்க என ஆரம்பிக்க வள்ளியோ அவனை பேச விடாது, ஏய் யார் வீட்டுக்கு வந்து யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இது என் தம்பி வீடு, இங்கே வந்து என்னையே அதிகாரம் பண்ணுறியா, முதல்ல நீ யாருடா, இவளை அழைச்சிட்டு ராத்திரியோட ராத்திரியா ஓடனவன் தானே, இப்போ எதுக்கு இங்கே வந்த என அதிகார தோரணையோடு சத்தம் போட ஆரம்பித்தார். அதற்குள் அங்கு வந்த வள்ளியின் மகன் தன் தாயிடம் மெதுவான குரலில், அம்மா ஃபோட்டோவில் பார்த்தவன் இவன் இல்லைம்மா என சொல்ல, வள்ளி என்னடா சொல்கிற, அப்போ இவன் யாரு என்றவள், எவனா இருந்தா என்னடா, பேசாமல் வேடிக்கை பாரு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா என் தம்பி மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என்றவர் தன் மகன் கையில் இருந்த போட்டோவை பிடுங்கி மதியின் முகத்தில் தூக்கி எறிந்தி,
பாருடி, என் தம்பி எதனால் செத்தான்னு தெரியும், இப்படி அவனை ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி சாக வச்சிட்டியேடி என பொய்யாக சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார். மதி அந்த போட்டோவை எடுத்து பார்த்தவள் முற்றிலுமாக அதிர்ந்தாள். ஏனெனில் அதில் இருந்தது அன்பு. ஆம், அன்று கம்பெனியில் வரவேற்பு அறையில் அமர்ந்து பேசிய போது எடுத்தது. அந்த வேலையை பார்த்தது வள்ளியின் மகன்தான். அவனது நண்பன் அன்புவையும் மதியையும் ஒன்றாக பார்த்தது மட்டுமல்லாமல் போட்டோவாக வேறு அனுப்பியிருந்தான். அதுவே இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக அமைந்து இடையில் தயாவின் தலையிலும் பழியாக வந்து விழுந்தது. தயா அவளின் அதிர்ச்சியை கண்டு அவள் கையில் இருந்ததை பிடுங்கி பார்க்க அவனது ஆத்திரம் பல மடங்காக பெருகியது. அவளை அந்த நொடியே பொசுக்கி சாம்பலாகி விடுவது போல் பார்த்து வைத்தான். மதி வழியும் கண்ணீரை துடைக்கவும் மறந்து அத்தை அது என விளக்கம் கொடுக்க வர அந்தோ பரிதாபம், வள்ளி அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. போது நிறுத்திடி, இன்னும் என்ன சொல்ல போற? அது சரி, ஃபோட்டோவில் ஒருத்தன் இருக்கான், இப்போ வேற ஒருத்தனோட வந்து நிற்கிற, மொத்தம் எத்தனை பேருடி என வாயிலிருந்து மொத்த விஷயத்தையும் கக்கினார். மதி கதறலுடனே, ஐயோ அத்தை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை என மீண்டும் நிலையை புரிய வைக்க பேச வர வள்ளி அதை கேட்க மறுத்து, அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சடி, இன்னும் எதை மறைக்க போற? உன்னாலே என் தம்பி அவமானம் தங்க முடியாமல் போய் சேர்ந்துட்டானே என ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தார். தயாவுக்கு வள்ளி பேசுவதை கேட்க கேட்க அவ்வளவு ஆத்திரமாக வந்தது. வேறு வழியின்றி இறுகிய முகத்துடன் நின்றிருந்தான். வள்ளி மறுபடியும் மதியை பார்த்து, இன்னும் ஏண்டி இங்கே நிற்கிற, போடி வெளியே என அவளை பிடித்து தள்ள, இம்முறையும் தயாவை அவளை விளைவிடாமல் தாங்கியவன் வந்த கோபத்தில், ஏய் என வள்ளியை அடிக்க கையை ஒங்க நடக்கப் போகும் விபரீதம் உணர்ந்த மதி அவசர அவசரமாக தயாவின் நெஞ்சில் கை வைத்து அழுத்தி பின்னே தள்ளினாள். அதில் 2 அடி பின்னே சென்றவன் மதியை முறைக்க அவளோ இரு கை கூப்பி அழுதவாறே, தயவுசெய்து இங்கிருந்து போங்க, இது என் வீடு, என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கிருந்து கிளம்புங்க என முகத்தில் அடித்தார் போல் சொன்னாள். வள்ளியும் ஆங்காரத்தின் உச்சத்தில் இருந்தவர், யாருடா நீ, என்னையே அடிக்க வர, இவ சொல்லி அழைச்சிட்டு வந்தாளா என்று விட்டு, டேய் என தன் மகனை அழைத்து, ஓ அம்மாவை ஒருத்தன் அடிக்க வர, நீ வேடிக்கை பார்க்குறியா, இவனை வெளியில் இழுத்துட்டு போடா என அதிகாரமாக சொல்ல, வள்ளியின் மகனோ அவனிடம் நெருங்க நினைத்து அருகில் வர, தயாவின் தீ பார்வையில் எச்சிலை கூட்டி விழுங்கியவாறு கால்கள் நகராது நின்றான். இதுவரை அங்கிருந்த உறவினர்களும் நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்திருந்தனர். அப்போது ஒருவர் வள்ளியிடம், இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நடக்க வேண்டியதை பார்ப்போம், யார் கொல்லி வைக்கிறதுன்னு சொன்னால் அடுத்தடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் என மூத்த வயதுடைய ஒருத்தர் சொல்ல, வள்ளியின் உறவினர் ஒருவர், அதுதான் வள்ளியோட மகன் இருக்கானே, அவன்தானே செத்தவங்களுக்கு மருமனாக ஆக போறவன், அவனே எல்லா சடங்கையும் செய்யட்டும் என்று சொல்லிவிட, அதை கேட்ட வள்ளி, அது எப்படிங்க, மருமகனை ஆகிறதுக்குள்ளே சடங்கு எப்படி செய்ய முடியும், முதல்ல என் மகன் மதி கழுத்தில் தாலி கட்டட்டும், அப்புறம் எல்லாத்தையும் என் மகன் உரிமையோடு செய்யட்டும் என நேரம் பார்த்து தனது திட்டத்தை செயல்படுத்தினார். இதை கேட்ட மதி அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க அதே அளவு திகைப்பு தயாவுக்கு இருந்தாலும் யோசனையாக நின்றான். பின் மதியின் முகம் காண அவளது திகைத்த முகமே இது அவளின் விருப்பத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொண்டான். பின்னர் வள்ளியின் மகனை பார்க்க அவனது பார்வையோ மதியின் உடம்பில் வரம்பில்லாமல் மொய்த்ததைக் கண்டு அவனை அங்கேயே கொன்றுவிடும் அளவுக்கு வெறி வந்தது. மதியோ தான் நின்ற இடத்திலேயே புதைந்து போக மாட்டோமா என எண்ணி கலங்கி துடித்தாள். பின் மனதில் ஒரு முடிவெடுத்தவளாக வள்ளியிடம், அத்தை, உங்கள் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இப்போ வேண்டாம் அத்தை, எல்லா காரியமும் முடியட்டும் அத்தை, ப்ளீஸ் அத்தை என அழுது கெஞ்சினாள். தயாவிற்கு அவளது இந்த கெஞ்சி அழும் நிலை பிடிக்காது திரும்பி நின்றான். வள்ளி கொஞ்சமும் மனசாட்சி என்பதே இல்லாமல், அது முடியாதுடி, இனியும் உன்னை நம்ப முடியாது, இப்போவே இங்கேயே எல்லார் முன்னாடியும் என் மகன் உன் கழுத்தில் தாலியை கட்டணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்று விட்டு, டேய் இந்தா இந்த தாலியை அவள் கழுத்தில் கட்டு, அப்புறம் ஆக வேண்டியதை பார்க்கலாம் என்றவர் தன் முந்தானையில் முடிந்து வைத்திருந்த அந்த தாலி கயிற்றை எடுத்து கொடுத்தார். மதி தனது அத்தை மகனின் கையிலிருந்த தாலியை கண்டு நெஞ்சம் படபடக்க ஒன்றும் செய்ய இயலாது கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு வேரோடி நின்றிருந்தாள். சில நொடிகளில் தன் கழுத்தில் கைகள் உரச தாலி ஏற அதை கண் திறந்து பார்க்கவும் பிடிக்காது உடல் விரைத்தபடி நின்றவள், ஏய் என்ற வள்ளியின் சத்தத்தில் பட்டென்று கண் திறக்க தாலியை கட்டிய கையோடு அவள் நெற்றியில் குங்குமத்தை வைத்து கொண்டிருந்தான் தயாளன் பூபதி. அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.